ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பச்சை பயிறு தோசையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பச்சை பயிரை நைட்டே ஊற வச்சுட்டு அதை காலையில் நல்லா வாஷ் பண்ணி மிக்சியில் போட்டுக்கோங்க. அதோட இஞ்சி, ஒரு 4-5 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, உப்பு, சீரகம் 1 ஸ்பூன் போட்டு அதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. தக்காளி சட்னிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு அதோட ஒரு 4 தக்காளி, வரமிளகாய், கொஞ்சமாக தேங்காய், லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை போட்டு இறக்கி அதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து தாளிச்சோன்னா சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. இதுக்கு நம்ம சூடாக தோசை கல்லை அடுப்பில் வச்சுட்டு அந்த பச்சை பயிறு மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றி எடுத்து தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஹெல்த்தி ஃபுட்டு. டயட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதை காலையில் டிஃபனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகும். இதில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.